நல்லா முறுமுறுப்பான டீ கடை உளுந்து வடை செய்யறதுக்கு 1 கப் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கலாம். நல்லா உருட்டு உளுந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு கூடவே பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து ஒரு 2-3 தண்ணி சேர்த்து க்ளீன் பண்ணிடலாம். க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி சேர்த்து 1 மணி நேரம் இல்லை 1.5 மணி நேரம் அளவுக்கு ஊற விட்டுடலாம். உளுந்து பார்த்திங்கன்னா 1.5 மணி நேரத்துக்கு அப்புறம் நல்லா இந்த பக்குவத்துக்கு ஊறி வந்திருக்குது. இதை நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றிடலாம். நான் 2 பாகமாக போட்டு அரைச்சி எடுக்க போகிறேன். பாதி அளவுக்கு உளுந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம உளுந்து ஊற வச்சோம் இல்லையா, அந்த தண்ணி அடியில் நிற்கிது பாருங்கள். கொஞ்சமாக அந்த தண்ணியை ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் இது உள்ளே சேர்த்துடணும். இங்கே பாருங்கள், நான் பாதி அளவுக்கு உளுந்து சேர்த்துட்டு கொஞ்சமாக அதில் இருக்கிற தண்ணி இதில் சேர்க்குறேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். முதல்ல அரைச்ச மாவு வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்து திக்காக இருக்குது பாருங்கள். இதை போல் வடை செஞ்சோன்னா அழுத்தமாக இருக்கும். இதில் மறுபடியும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம மறுபடியும் அரைச்சி எடுத்துகிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா மாவோடைய பதம் பார்த்திங்கன்னா நல்லா பந்து போல் இருக்குது பாருங்கள். இது வந்து வடை பார்த்திங்கன்னா மேலே நல்லா முருகலாகவும் உள்ள நல்லா ஸ்பாஞ்சாகவும் இருக்கும். இது சரியான பக்குவம். இதை நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றிடலாம். முதல்ல அரைச்ச மாவை பாத்திரத்தில் மாற்றிட்டு நம்ம மீதம் இருக்கிற உளுந்தை மறுபடியும் இதில் சேர்த்து நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம். மீதி இருக்க உளுந்தை சேர்த்து மூடி போட்டு நம்ம அரைச்சி எடுத்துனதுக்கப்புறம் இந்த மொத்த மாவுக்கும் சேர்த்து நம்ம ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். இந்த மாவு பார்த்திங்கன்னா இந்த பந்து போல் நல்லா வந்துருக்குது பாருங்கள். இந்த பக்குவத்துக்கு அரைச்சிருக்கிறேன். நான் மறுபடியும் இதில் ஒரு 3/4 ஸ்பூன் உப்பு சேர்த்து நம்ம அரைக்கும் போது மாவு இன்னும் கொஞ்சம் தளர்வாக இருக்கும். அப்போ முதல்ல அரைச்ச மாவோடு சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா அப்படியே வடை மாவுக்கான பக்குவம் பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்துடும். இப்போ இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/4 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்குன பச்சை மிளகாய், நல்லா ஒரு வெங்காயம் போல் நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். நீங்கள் சின்ன வெங்காயம் கூட சேர்த்து இந்த வடை செய்யும்போது ரொம்ப சுவையாக இருக்கும். இதில் பெருங்காயத்தூள், மல்லித்தூள், 1.5 ஸ்பூன் அளவுக்கு துருவின இஞ்சி எதையுமே துருவி சேர்த்துடலாம். இஞ்சி வந்து பார்த்திங்கன்னா துருவி தான் சேர்க்கணும். பொதுவாக உளுந்து வடைக்கு பெருங்காயத்தூள், மல்லித்தழை, இஞ்சி நல்லா துருவின இஞ்சி சேர்த்துட்டு கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்து இந்த வடை செஞ்சாலே பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எல்லாமும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம வடைக்கான மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சுட்டு எடுத்துடலாம். முதல்ல வடை சுட தெரியாதவங்க இது போல் இலை இருந்துச்சுன்னா வாழை இலையில் லேசாக தண்ணி வச்சு நல்லா பரப்பி விட்டுட்டு மாவு எடுத்து உள்ளே வச்சுட்டு நடுவில் நம்ம ஹோல்ஸ் வேணும்னா ஹோல்ஸ் போட்டுட்டு நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுக்கலாம். இல்லை வடை சுட்டு நல்லா பழக்கம் இருக்கிறவங்க நல்லா மாவை நல்லா கையில் எடுத்து கட்டை விரலால் ஒரு ஹோல்ஸ் போட்டு நல்லா எண்ணெய் மிதமாக சூட்டில் இருக்கும்போது வடையை உள்ளே சேர்த்துட்டு நல்லா 2 பக்கமும் வெந்து வரணும். அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் நல்லா வேக விட்டுலாம். நல்லா கிறிஸ்பியாக மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ள நல்லா ஸ்பாஞ்சியாகவும் வடை நல்லா கமகமன்னு வாசனையோடு அந்த சலசலப்பெல்லாம் அடங்கி வந்ததும் நல்லா கலரும் மாறி வரும்போது நம்ம வடையை எடுத்துட்டா சுவையான மெதுவடை ரெடி.